2 நாளைக்கு முன்னாடி தான் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தி விவாகரத்து செய்ய போவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க, தன் மீதான தவறான குற்றச்சாட்டை ஜெயம் ரவி வச்சதாகவும், தான் தன்னுடைய கணவரிடம் மனம் விட்டு பேச முயற்சி செஞ்சிருக்கேன், ஆனா நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. சில மாதங்களாகவே இவங்க 2 பேர் விவாகரத்து பெற போவதாக செய்திகள்ல பரவி வந்த நிலையில் 2 நாளைக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவி ஆர்த்தி விவாகரத்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்ப நலனுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறதா ஜெயம் ரவி அவர்கள் சொன்னார். இதை தொடர்ந்து இன்னைக்கு ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா சோஷியல் மீடியாலையும் எங்களது திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து வரும் கவலையோட மனவேதனையும் அடைஞ்சிருக்கேன். ரீசெண்டா ஊடகங்கள்லையும் சோஷியல் மீடியாலையும் எங்களது திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து ரொம்ப கவலையோடையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கேன். முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்திற்கு வராமலும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்றுதான் அப்படிங்கறத தெளிவுபடுத்த விரும்புறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருஷங்களா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மை இழந்து விட்டதாக நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கணவர்கிட்ட நான் மனம் விட்டு பேச, கணவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் ரீசெண்டாக பல முயற்சிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு. நானும் என்னுடைய 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். திருமண பந்தத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவை முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்தே அவராகவே எடுத்த முடிவு தான், குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கிற நிலையிலையும் இந்த பொதுவெளியில இது பற்றிய கருத்தை வந்து தவிர்க்கதை வந்து நான் விரும்புகிறேன். ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதலை மிக சிறந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு தாயா எனக்கு எப்போதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த ஆதாரமும் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு என் குழந்தைகளை காயப்படுத்துவது என்னால் அனுமதிக்க முடியாது. மறுக்கப்பட்ட பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையா இருக்கு. இந்த கடுமையான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனதிடத்தையும் அவங்களுடன் ஒரு தாயாக நின்று அவங்களுக்கு வழங்குவதே என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை காலமா எங்களுக்கு ஆதரவு தந்த, நல்வழி காட்டி வரும் பத்திரிகை, ஊடகம் மற்றும் ரசிக பெருமக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அன்பு ஆதரவு மட்டுமே என்னையும் என்னுடைய குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு தூணா காத்து நிற்கும். இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர உங்களை பிரார்த்தனைகள் துணை நிற்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் ஆர்த்தி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் இருந்து சோஷியல் மீடியாவில் பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. இவங்க 2 பேருக்கு பிரச்சனை, அவங்களுடைய அம்மா தான் காரணம் அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்து புண்பட விதமாக வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு வந்தது. உண்மை என்னன்னு தெரியாமல் ஒருத்தருடைய மனதை காயப்படுத்துறது ரொம்ப கடினமே. தேங்க்யூ.